பேங்க்கில் நீங்கள் இப்போ கடன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களால் இப்போ அதை திருப்பி கொடுக்க முடியலை, ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன அல்டர் வேவ்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து பேங்க்கில் போய் உங்களோட லோனை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து உங்களோட இஎம்ஐ இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைம் டென்யூர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து அதுக்குள்ளே பே பண்ணிடுவேன், ரீபே பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா அல்டர்டு ரீபேமெண்ட் பிளான், வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா அப்படின்ட்டு அவங்களோட சஜஷன் கேட்கலாம். இந்த லோனை நான் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பிளான் இருக்கா, ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஓடிஎஸ், அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு, நீங்கள் கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக சொல்லுங்கள், நான் அதை மொத்தமாக கட்டி அந்த லோனை வந்து நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கடன் வாங்கினதுக்கப்புறம் பேங்க் வந்து உங்கள்கிட்ட என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, த்ரெட்டன், உங்களை வந்து எந்த வகையிலையும் வந்து பயம்படுத்துறது மீன்ஸ் வந்து ஹராஸ் பண்ணுறதோ, இல்லை உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறதோ, அந்த மாதிரி எந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி எதுவும் உங்களை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நீங்கள் வந்து கன்சியூமர் ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி ஆட் ஹவர்ஸ், அதாவது மார்னிங் 8 AM இருந்து ஈவினிங் 7 PM மட்டும்தான், ஒருவேளை அவங்ககிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை வந்து கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறதோ இந்த டைமுக்குள்ளே மட்டும்தான் அவங்க பண்ணணும். இதுக்கு மேலே பண்ணாலும் நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஷேம், அதாவது பப்ளிக் பிளேஸில் வந்து அவங்க உங்களை எந்த ஒரு தவறான வார்த்தைகளோ இல்லை அசிங்கப்படுத்தியோ பேசக்கூடாது. அப்படி பேசுனா நீங்கள் வந்து ஐபிசி செக்ஷன் 503 அண்டு 506 கீழே நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும்.